Good afternoon 5th standard students. நம்ம ENVTல 2 lessons பார்த்திருக்கோம். First lesson living things and second lesson plants and animals. Previous classல plants and animals என்ற லெசன்ல இருக்கிற answer the followings பார்த்தோம். இன்னைக்கு exercise 2ல இருக்கிற choose the correct answer and true or false பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் போர்ஷன் இந்த 2 எக்ஸசைஸ் மட்டும்தான், எக்ஸசைஸ் 1 and 2 மட்டும்தான். ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 18th அன்னைக்கு ஷியோராக எக்ஸாம் உண்டு. ENVT எக்ஸாம் 18th அன்னைக்கு. இப்போ நம்ம சூஸ்க்கு போகலாம். எக்ஸசைஸ் 2 ரோமன் நம்பர் 2 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்காம ஆன்சர் மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், the fishes have dash which enable them to swim in water. ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன இருக்குது, அதனால தான் அதால் ஸ்விம் பண்ண முடியுது. எனேபிள்னாலும் ஏபிள்னாலும் கேப்பபிள்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஏபிள், எனேபிள், கேப்பபிள் எல்லாத்துக்கும் மீனிங் முடியும். ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபின்ஸ், அதனுடைய ஃபின்ஸு தான் ஃபிஷ்ஷு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட டெய்ல் பார்த்திங்கன்னா அது டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கில்ஸ் ரெஸ்பிரேஷனுக்கு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு கில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஃபின்ஸ் ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டெய்ல் டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்டாக இல்லாட்டினா லெஃப்டாக அந்த மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. செகண்ட் ஒன், த மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் இன் த ஃபிஷஸ் கீப் த ஸ்கின் டேஷ். The mucus glands in the fishes keep the skin dash. The answer is slimy. ஃபிஷ்ஷோட பாடியில் மியூக்கஸ் கிளாண்டுனா பேகு, மியூக்கஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதனால் ஃபிஷ்ஷோட பாடி எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஸ்லைமியாக இருக்கும். ஸ்லைமி அப்படின்னா ஷைனிங்காக இருக்கும், வலிக்கிட்டு போகும். மியூக்கஸ் ஸ்கின்னு தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல தான் மியூக்கஸ் கிளாண்ட் இருக்குது. கிளாண்டுனா பேகு. ஸோ மியூக்கஸ் கிளாண்ட் இருக்கிறதுனால தான் ஃபிஷ்ஷோட பாடி எப்படி இருக்குன்னா ஸ்லைமி. ஸ்லைமி மீன்ஸ் அப்படி நழுவிட்டு போகிற மாதிரி இருக்குது. தேர்ட் ஒன், த வாட்டர் பிளான்ட் கால்டு ஹயாசிந்த் ஹேஸ் ஸ்வெல்லிங் ஆன் த லீஃப் ஸ்டாக்ஸ். த வாட்டர் பிளான்ட் கால்ட் டேஸ் ஹேஸ் ஸ்வெல்லிங்ஸ் ஆன் த லீஃப் ஸ்டாக்ஸ். எந்த வாட்டர் பிளான்ட்டோட லீஃப் ஸ்டாக் அப்படின்னா அதோட காம்பு, அதனுடைய அந்த தண்டு, ஸ்டெம் எல்லாமே ஸ்வெல்லாக இருக்கும். ஸ்வெல் அப்படின்னா வீங்கி போயிடுது. நமக்கு அடிபட்டுச்சுன்னா வீங்கி போகும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு நேச்சுரலாகவே ஸ்வெல்லிங் ஆகிருக்கும். எந்த பிளான்ட்டோட லீஃப் ஸ்டாக் அப்படின்னா அதோட ஸ்டெம் நல்லா வீங்கி போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வாட்டர் ஹயாசிந்த். இதுதான் வாட்டர் ஹயாசிந்த். இந்த இடத்துல தெரியுது பாருங்கள், ஸ்வெல்லிங் ஆன மாதிரி. ஸோ ஸ்வெல்லிங்னா வீங்கி போயிருக்கிறது. இந்த மாதிரி தனியாக அப்படி தெரியும், இதுதான் ஸ்வெல்லிங். ஸோ எந்த வாட்டர் பிளான்ட்டோட பாடி ஸ்வெல்லிங் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. வாட்டர் ஹயாசிந்த். நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், த கேமல் ஸ்டோர்ஸ் அப் வாட்டர் இன் ஸ்பெஷல் டேஷ். த கேமல் ஸ்டோர்ஸ் அப் வாட்டர் இன் ஸ்பெஷல் பவுச்சஸ். கேமல் ஒரு டெசர்ட் அனிமல். அதோட ஸ்கின் திக் ஸ்கின்னாக இருக்கும். அதோட ஃபீட் பேடட் ஃபீட்டாக இருக்கும். அது வாட்டர் என்ன பண்ணிக்கும்னா அதோட பவுச்சில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதோட இன்னர் பாடி, அதோட பாடியோட உள்ளே ஒரு பவுச் இருக்குது. பவுச்சினாலும் பேக்கு தான். அந்த பவுச்சுக்குள்ளே வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபிஃப்த் ஒன், வி சி டேஷ் ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ். வி சி பைன் ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ். ஹிமாலயாவோட ஸ்லோப் அப்படின்னா ஸ்லாண்டிங்கான ஏரியா. ஸோ ஹிமாலயாஸோட ஸ்லோப்பில் எந்த பிளான்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிளான்ட் இருக்கும்னு பார்த்திங்கன்னா பைன் ட்ரீஸ். இதுதான் பைன் ட்ரீஸ். ஸோ ஹிமாலயாஸோட ஸ்லோப்பில் இருக்குது பாருங்கள். பைன் ட்ரீ என்ன ஷேப்பில் இருக்கும்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கோன் மாதிரி இருக்கும். அதோட லீவ்ஸும் கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். நீடில் மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். இந்த பைன் ட்ரீலேருந்து தான் டர்பென்டைன் அப்படின்ற ஆயில் எடுக்கிறாங்க. இந்த டர்பென்டைன் ஆயில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெட் ஏக், தென் பார்த்திங்கன்னா பாடி பெயின், இதுக்கெல்லாம் நம்ம இந்த டர்பென்டைன் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்யூர் ஆகிடும். இந்த டர்பென்டைன் ஆயில் எதுலேருந்து கிடைக்கிதுன்னா பைன் ட்ரீலேருந்து கிடைக்கிது. பைன் ட்ரீஸ் எங்கே க்ரோவ் ஆகும்னு பார்த்திங்கன்னா
ஹில் ஸ்லோப்பில் எல்லா ஹில்ஸோட ஸ்லோப்லையும் பைன் ட்ரீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 6th one. The animals in the regions of high altitude have thick woolly dash to bear cold. The animals in the regions of high altitude have thick woolly hair to bear cold. Altitude அப்படின்னா ரீஜியன், அந்த பிளேஸில் இருக்கிறது. ஸோ ரொம்ப கோல்டு பிளேஸில், ரொம்ப கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிற அனிமல்ஸ்க்கு என்ன வந்து உள்ளியாக இருக்கும், எது வந்து நிறையா இருக்கும் அது கோல்டு தாங்கிக்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. ஹேர். ஏன்னா அது கோல்டு, அந்த சில்னஸை வந்து பியர் பண்ணிக்கிறதுக்காக, அதோட பாடி பியர்னால் தாங்கிக்கிறதுக்காக, ஸோ இந்த சில்னஸை பியர் பண்ணிக்கிறதுக்காக அதோட பாடி ஃபுல்லாக நிறைய ஹேர்ஸ் இருக்கும். உள்ளி ஹேர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹேர்ஸ் இருக்கும். அப்போ தான் அதால் என்ன பண்ண முடியும்னா அந்த கூலிங்கை தாங்கிக்க முடியும். நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிற மாதிரி காட் அதுக்கு நேச்சுரலாகவே ஸ்வெட்டர் போட்டு விட்ருக்காரு. அதுதான் அந்த ஹேர், உள்ளி ஹேர். நெக்ஸ்ட் ஒன். Some water plants have stems for absorbing water. Some water plants have dash stems for absorbing water. இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல டேஷ் கொண்டு போக முடியல, அதனால லாஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். Some water plants have dash stems for absorbing water. சில வாட்டர் பிளான்ட்ஸோட ஸ்டெம்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. வாட்டர் அப்சார்ப் பண்ணிக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதனுடைய ஸ்டெம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இது ஒரு வாட்டர் பிளான்ட். இப்போ இது லோட்டஸ், இது வந்து லில்லி இல்லையா? ஸோ இதோட ஸ்டெம் பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதை பிரித்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா குட்டி 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 சாம்பஸ், இந்த மாதிரி குட்டி 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 சாம்பஸ் இருக்கும். சாம்பஸ்னால் ரூம். எதுக்காக அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல ஏர் நிறைய ஃபில் ஆகிருக்கும். ஸோ வாட்டர் பிளான்ட்டோட ஸ்டெம் எப்போவுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்கும். அப்போ தான் அதால் என்ன பண்ண முடியும்னா வாட்டரில் ஃப்ளோட் ஆக முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். The lizards in the deserts have dash. The lizards in the deserts have dash. டெசர்ட்டில் இருக்க லிசார்ட்ஸோட பாடியில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்பைன்ஸ். ஸ்பைன்ஸ் அப்படின்னா முள்ளுன்னு சொல்லலாம். இது நம்ம பாடியிலேயே இருக்கிறது. இதை பாருங்கள், அந்த லிசார்டோட பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் தானாக இருக்கும். ஸோ முள் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்பைன்ஸ் அப்படின்னா முள். டெசர்ட்டில் இருக்கிற லிசார்டோட பாடி ஃபுல்லாக நிறைய ஸ்பைன்ஸ் இருக்கும். அப்போ தான் அது பாடியில் இருக்க வாட்டர் வந்து வேப்பர் ஆகி மேலே போகாது. நெக்ஸ்ட் 9th one பாருங்கள். The body of a bird is very light because their bones are dash. The body of a bird is very light because their bones are hollow. பேர்ட்ஸோட பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா அதனுடைய போன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஹாலோ போன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிக்சர் நம்ம ட்ரா பண்ணியிருப்பீங்க, 3லேயே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனுடைய போன்ஸ் ஹாலோ போன்ஸ், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ரீசன் போன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு. Inside the germinating seed is the dash. Inside the germinating seed is the dash. The answer is embryo. ஜெர்மினேட்டிங் சீடுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எம்ப்ரியோ இருக்குது. இதுதான் சீடு. இப்போ சீடு வந்து என்ன ஆகி வரும்னா இப்படி தான் வந்து க்ரோ ஆகி வரும். அப்போ இந்த சீடுக்குள்ளே இருக்கிற பார்ட்டுக்கு பேர் தான் எம்ப்ரியோ. இதோ பாருங்கள், இப்போ சீடு இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே இந்த இடத்துல தான் எம்ப்ரியோ இருக்கும். கேர்ள்ஸோட ஸ்டொமக் எல்லாத்துலேயுமே எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோவிலேருந்து தான் பேபி ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோவிலேருந்து தான் பிளான்ட் க்ரோ ஆகும். ஸோ ஜெர்மினேட்டிங் சீடுக்குள்ளே இருக்கிற பார்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. எம்ப்ரியோ. இதுதான் அந்த எம்ப்ரியோ. ஓகேவா? இந்த பிக்சரில் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, அதனால தான் நான் சும்மா வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? Roman number 3. Write whether the following are true or false. Write whether the following are true or false. இந்த ஃபாலோயிங்ஸில் இருக்கிறது ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். Some short seedlings in a nursery do not get the sunlight. The answer is true. Some short seedlings in a nursery do not get the sunlight.
நர்சரி அப்படின்னா பிளான்ட்டு சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் நர்சரி. சீட்லிங்ஸ் அப்படின்னா ஸ்மால் பிளான்ட். ஸோ நர்சரியில் இருக்கிற ஷார்ட்டான பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நர்சரின்னு இல்லை, நீ வீட்டில் வளர்த்தாலுமே வீட்டில் இருக்கிற பிளான்ட்டும் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்காது தான். ஸோ ஷார்ட்டாக இருக்கிற பிளான்ட்டுக்கு சன்லைட் கிடைக்காது. ஏன்னா பிக்காக இருக்கிற பிளான்ட்டு எல்லா சன்லைட்டையும் வாங்கிக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், warmth is not necessary for the germination of a seed. Warmth is not necessary for the germination of a seed. The answer is false. ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகி வரத்துக்கு வார்ம் தேவையில்லைன்றாங்க, ஹீட்டு தேவையில்லை. ஒரு சீடை எடுத்து நீங்கள் வாட்டர் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அதில் இருந்து ஒரு பிளான்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். நெசசரினா தேவை, இங்கே நாட் நெசசரின்னு இருக்குது. நாட் நெசசரினா தேவை இல்லை. ஸோ ஒரு பிளான்ட், ஒரு சீட்லேருந்து பிளான்ட் வளர்கிறதுக்கு ஹீட்டு தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். Third one, minerals are necessary for the healthy growth of the seedlings. The answer is true. Minerals are necessary for the healthy growth of the seedlings. ஒரு பிளான்ட், ஒரு சீட்ல இருந்து ஒரு ஹெல்தி பிளான்ட் வரணும். ஒரு சீட்ல இருந்து ஒரு ஹெல்தி பிளான்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மினரல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. நமக்கு எப்படி மினரல்ஸ் தேவையோ, நமக்கு எப்படி விட்டமின்ஸ் தேவையோ, அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் மினரல்ஸ் தேவை. மினரல்ஸ் இருந்தால் தான் அந்த பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும், அதை சாப்பிட்ற நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். Fourth one, it is the embryo that becomes a seedling. It is the embryo that becomes a seedling. The answer is true. எம்ப்ரியோ தான் சீட்லிங்காக வருதுன்றாங்க. சீட்லிங் அப்படின்னா ஸ்மால் பிளான்ட். ஸோ எம்ப்ரியோவில் இருந்து தான் பேபி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. எல்லா கேர்ள்ஸோட ஸ்டொமக்குள்ளேயும் எம்ப்ரியோ இருக்குது, பிளான்ட்டோட சீட்லேயும் எம்ப்ரியோ இருக்குது. பிளான்ட்டோட எம்ப்ரியோவில் இருந்து தான் ஒரு நியூ சாப்ளிங், நியூ யங் பிளான்ட் வருது. கேர்ள்ஸோட ஸ்டொமக்கில் இருக்க எம்ப்ரியோவில் இருந்து தான் பேபி வருது. ஸோ எம்ப்ரியோ எல்லாருக்குமே இருக்குது. எம்ப்ரியோவில் இருந்து தான் ஒரு ஸ்மால் பிளான்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், the plants produce seeds so that their race may not die. The plants produce seeds so that their race may not die. Answer is true. Plants வந்து seed produce பண்ணுறனால தான் அந்த பிளான்ட்டோட ஸ்பீசிஸ் அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோர்த்துலேயே ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். ஸோ ஒரு பிளான்ட்டு, பப்பாயான்ற பிளான்ட்டு சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் வேர்ல்டு ஃபுல்லாக பப்பாயா பிளான்ட் இருக்குது. சப்போஸ் சீடு வரல அப்படின்னா அது ரீப்ரொடியூஸ் ஆக முடியாது. அப்போ அந்த பப்பாயான்ற பிளான்ட்டு வேர்ல்டில் இருக்கவே இருக்காது. நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு பிளான்ட்டு சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அந்த பிளான்ட்டோட ஸ்பீசிஸ் அழியாமல் இருக்குது, டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. சிக்ஸ்த் ஒன், the hind limbs are changed into wings in a bird. The answer is false. லிம்ஸ்னா லெக்ஸு, ஹைண்டுனா பின்னாடி. ஸோ பேர்ட்ஸோட பின்னாடி இருக்கிற லெக்ஸு தான் விங்ஸாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஃபால்ஸ். ஏன்னா பேர்ட்ஸோட 4 லிம்ஸ் தான் வந்து விங்ஸாக மாறி இருக்கு. இவங்க ஹைண்ட் லிம்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஹைண்டுனா பேக்கில், லிம்ஸ்னா லெக்ஸு. பேர்ட்ஸோட பேக்கில் இருக்கிற லெக்ஸு தான் விங்ஸாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். செவன்த் ஒன், we see pine trees in the deserts. We see pine trees in the deserts. The answer is false. நம்ம ஏற்கனவே இப்போ தான் பார்த்தோம் பைன் ட்ரீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, வெரி குட், கரெக்டாக ரிப்பீட் பண்ணுறீங்க, ஹிமாலயாஸோட ஸ்லோப்பில், ஹில்ஸோட ஸ்லோப் ஏரியா, அந்த ஹில்ஸோட ஸ்லாண்டிங் ஏரியாஸில் தான் பைன் ட்ரீஸ் இருக்கும். மவுண்டைனஸ் ரீஜியனில் தான் பைன் ட்ரீஸ் இருக்கும். இவங்க டெசர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். எய்த் ஒன், எ பேட் ஹேஸ் ஃபெதர்ஸ் இன் இட்ஸ் விங்ஸ். எ பேட் ஹேஸ் ஃபெதர்ஸ் இன் இட்ஸ் விங்ஸ். த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ்.
விங்ஸில் அதோட விங்ஸில் ஃபெதர்ஸ் இருக்குது, பேட்டோட விங்ஸில் ஃபெதர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கோழி பறந்து போச்சுன்னா நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் ஃபெதர். பீகாக்கோட ஃபெதரை எடுத்து புக்குக்குள்ளே வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் ஃபெதர். ஸோ பீகாக்குக்கு, ஹென்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபெதர்ஸ் இருக்குது. ஆனால் பேட்டுக்கு ஃபெதர்ஸ் இல்லை. ஆனால் இவங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபால்ஸ். ஹைட்ரில்லா இஸ் எ ஃப்ளோட்டிங் பிளான்ட். ஹைட்ரில்லா இஸ் எ ஃப்ளோட்டிங் பிளான்ட். த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஹைட்ரில்லா அப்படின்றது வாட்டரில் ஃப்ளோட் ஆகும், மிதக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது ட்ரூ. 10th one, the hind limbs of a frog are web-footed. The hind limbs of a frog are web-footed. ஃப்ராகோட ஹைண்ட் லிம்ஸ், பேக்கில் இருக்கிற லெக்ஸ் வந்து வெப்புடு ஃபீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி டக்குக்கு இருக்குமோ அதே மாதிரி வெப்புடு ஃபீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ. நமக்கு இன்றைக்கி இந்த கிளாஸ் இவ்வளோ தான், ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாமுக்கு இஎன்விடியில் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1 அண்ட் எக்ஸசைஸ் 2. எக்ஸசைஸ் 1ல் ஆன்சர் தி ஃபாலோயிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 2லையும் எஸ்டர்டே கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இருக்கிறத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 18th அன்னைக்கு ஷோராக எக்ஸாம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.